வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி மாசம் பிறந்தாச்சு. ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை. எப்பயுமே வந்து ஆடி மாசம் பிறந்தவொடனே ஆடி பால் பண்ணுவோம். அது எதுக்குன்னா புது மாப்பிள்ளைக்காக கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு ஆடி பால் தான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சமையல் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிளும் போட்டு ஒரு சாம்பார் ஒன்று பண்ண போறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆடி பாலுக்கு வந்து நீங்க தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் வந்து நல்ல திக் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பால் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். திக் பால் ஒரு டம்ளர், தண்ணி பால் 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மொத்தமா வந்து 3 டம்ளர் இருக்கு. 3 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் வெல்லம் கரெக்டா இருக்கும். இங்க 1 டம்ளர் வெல்லம் வந்து கரையை விட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா தண்ணி பாலை அதுல சேர்த்துடலாம். இதுலயே வந்து ஏலக்காயும் போட்டுடலாம். தண்ணி பால் சேர்த்தோடனே லைட்டா ஒரே ஒரு கொதி வந்தா போதும். லைட்டா ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம திக் பால் சேர்த்துடலாம். திக் பால் சேர்த்தோடனே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா ஒரு முத்து கொதி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆடிப்பால் ரெடி ஆயிடுத்து, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆடிப்பால் ரெடி. அதுக்கு முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போடணும். அது லாஸ்டா நம்ம வறுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பேன் வச்சிருக்கேன். அதுல எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து சாம்பாருக்கு முதல்ல ரெடி பண்ணிடலாம். கடுகு, வெந்தயம் தாளிச்சுப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லா காய்கறியும் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி. காய்கறி எண்ணெயில கொஞ்சம் வதங்கிருக்கு. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருவோம். காய் வேகட்டும். இல்ல கத்திரிக்காய் சேர்க்கல, கத்திரிக்காயும் சேர்த்துருவோம். இந்த பக்கம் பேன் வச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். வெந்துன்னு இருக்கட்டும். காய் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்ப வந்து நல்ல ஒரு நெல்லிக்காய் லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் விட்டுப்போம். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். சாம்பாருக்கு தேவையான உப்பு, புளி தண்ணியும் சேர்த்து சாம்பார் பொடியும் போட்டு பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கு. நான் வந்து தோரம்பருப்பு நல்லா இந்த கரண்டியில 2 கரண்டி தோரம்பருப்பு எடுத்துட்டு அதுல மஞ்சள் பொடி, பெருங்காயமும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் இந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சமா வெல்லம், அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் தனியா பொடி மேலாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்க. இதுல கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் இஞ்சி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரட்டி விட்டுருவோம். ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். வேணும்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல. இந்த பக்கம் நம்மளுடைய சாம்பார் ரெடி. மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் ரெடி. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன் இழுப்ப கரண்டியில. முந்திரி பருப்பை வறுத்து நம்ம ஆடிப்பால்ல சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கதம்ப சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஆடிப்பால், உருளைக்கிழங்கு காரக்கறி. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.